இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு உளுந்தங்கஞ்சி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அரை கிலோ உளுந்து, 100 பச்சரிசி, அதை இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு அதை மிக்சியில் ஒரு சுற்றி அரைச்சிக்கிறோம். அரை கிலோவுக்கு இவ்வளவு மாவு வந்துச்சு. நம்ம ஒரு ஆளுக்குன்னு சொன்னால் நான் ஒரு 3 ஸ்பூன் போடுவேன். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதில் கரைச்சிக்கிறணும். கரைச்சிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி இடைவிடாமல் நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். தண்ணியை காய வச்சு போட்டோம்னா உடனே கட்டியாக சேர்ந்துடும். அதனால் இந்த மாதிரி போட்டு கலக்கிட்டு தூக்கி வச்சோம்னு சொன்னால் அப்படியே கட்டி சேராமல் நல்லா அப்படியே கஞ்சி மாதிரி வந்துடும். நான் இந்த மாதிரி தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லிக்கு போடுற அன்னைக்கு 7 இட்லி ஊற்றுவோம். அதில் அவர் 4 நான் 3 சாப்பிட்டுக்குருவோம். அப்புறம் அது இல்லாத அன்னைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ராகி சேமியா செய்வோம். அப்புறம் இந்த கஞ்சி மாதிரி நான் வச்சு குடிச்சுக்கிருவேன். நான் அவர் குடிக்க மாட்டார். 1 கப்பு வரும். அது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு சரியாக இருக்கும். 1 கப்பு இந்த அளவுக்கு வரும். 2-3 ஸ்பூன் போட்டதுக்கு இதை நம்ம குடித்தோம்னா நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கருப்பு கவுனி அரிசி மாவும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் பெனிஃபிட்டு அப்படின்னு சொன்னால், நல்லா வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல கெட்ட கொலஸ்ட்ராலு, தேவையில்லாத எடை குறைவு ஏற்படுது. சுகர் பேஷண்ட் ரொம்ப குடிக்கக்கூடாது. ஏன்னா நல்ல உடம்பு அப்படியே அந்த எங்கெங்கே தேவையில்லாமல் சதை இருக்கோ அதெல்லாம் நல்லா குறைஞ்சிடுது. நான் அப்படிதான் 1 மாதம் தொடர்ந்து குடித்தேன். எல்லாரும் என்ன இவ்வளோ மெலிஞ்சிட்டீங்கன்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் இடையில